வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல கலர்ஸ் ரவுண்ட் மற்றும் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் நடந்தது. இதுல இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே நல்லா பாடியிருந்தாங்க. இந்த போட்டியில கடைசியா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கப்பீஸ் அவர்களும் மற்றொரு போட்டியாளரான தனுஷ் அவர்களும் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டாங்க. அதன் பிறகு இந்த ஷோல நடுவராக இருக்க எஸ்பிபி சரண் அவர்கள் நம்ம கப்பீஸ்க்கு எதிராக செய்த ஒரு காரியம் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே கோவப்படுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல நடந்த கலர்ஸ் மற்றும் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்ல நம்ம கப்பீஸ் அவர்கள் பச்சை மஞ்ச கருப்பு தமிழன் நான் மற்றும் அவங்களுடைய அம்மாவை பத்தி ஒரு பாடல்னு 2 பாடல் பாடியிருந்தாரு. இந்த 2த்திலுமே அவர் குறைந்த மதிப்பெண்களே எடுத்திருந்தாரு. அதற்கு முக்கியமான காரணம் எஸ்பிபி சரண் அவர்கள் அவருக்கு வெறும் 5 மதிப்பெண்கள் தான் கொடுத்திருந்தாரு. இதன் காரணமா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான கப்பீஸ் அவர்கள் இந்த ஷோல 5வது முறையா டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டாரு. மற்றொரு போட்டியாளரான தனுஷும் டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருந்தாரு. இந்த ஷோல கடைசியா எஸ்பிபி சரண் அவர்கள் டேஞ்சர் ஜோன்ல இருந்த நம்ம கப்பீஸ் மற்றும் தனுஷ் அவர்களை பத்தி பேசும்போது கப்பீஸுக்கு எதிராக பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்பவும் போல ஒருத்தருக்கே மொத்த வாக்குகளும் போடாம இன்னொரு போட்டியாளரையும் கன்சிடர் பண்ணி அவருக்கும் வாக்குகளை போடுங்க, கடைசியா டஃப் காம்படிஷன் வர மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்கள்கிட்டையும் சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட நம்ம கப்பீஸ் கானா பூவையோட ரசிகர்கள் எல்லாம் எஸ்பிபி சரண் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே கப்பீஸ்க்கு எதிராக தான் செய்யறாருன்னு அவர் மேல ரொம்பவே கோவம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம கப்பீஸ் அவர்களுக்கு இருக்க ரசிகர்களுக்கு அவர் கண்டிப்பா இந்த முறையும் டேஞ்சர் ஜோன்ல இருந்து பல மடங்கு வாக்குகள் அதிகமாக பெற்று மீண்டும் மாசா ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. இருந்தாலும் இந்த ஷோல நம்ம கப்பீஸ் அவர்களை தொடர்ந்து 5வது முறையா டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளியிருக்கிறத பத்தியும் அதுல நடுவரா இருக்க எஸ்பிபி சரண் அவர்கள் நம்ம கப்பீஸ்க்கு எதிராக பேசினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.